Hello everyone, welcome back to DPP series. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் டிபிபி நம்பர் 6 தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாரு, the true length of the rod 4.80 மீட்டர். ஒரு ராடோட ட்ரூ லென்த் எவ்வளோனா 4.80 மீட்டர். இதில் வந்து எந்த ரீடிங் மோர் ப்ரிசைஸ், ஓகேவா? இதில் எது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, அதாவது ரொம்ப சின்ன அளவுக்கு கூட எதால மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்றதுக்கு பதிலா, சரியா, வெர்னியர் கூட விட்டுரு, நம்ம மீட்டர் ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம வெர்னியர் கேலிப்பர் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏன்னா மீட்டர் ஸ்கேலால என்னால 1.1, ஓகேவா, 1.1 சென்டிமீட்டர் வேணா மெஷர் பண்ணி சொல்ல முடியும். அதை கீழெல்லாம் போக முடியாது, கரெக்டா இல்லையா? 1.1 இல்ல 1.2 சென்டிமீட்டர் சொல்லலாம். வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணுன்னு சொன்னா என்னால் 1.15 சென்டிமீட்டர் வரைக்கும் போக முடியும். அதே நான் ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்றேன்னு சொன்னா என்னால 1.153 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மெஷர் பண்ண முடியும், கரெக்டா இல்லையா? ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்க்ரூ கேஜ் வந்து மோர் ப்ரிசைஸ் ரீடிங் கொடுக்கும். அதாவது ரொம்ப சின்ன வேல்யூ கூட மெஷர் பண்ண முடியும் ஸ்க்ரூ கேஜ் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோர் ப்ரிசைஸ்னா இது எதில் நிறைய டெசிமல் இருக்குதோ அதான் மோர் ப்ரிசைஸ், ஓகேவா? ட்ரூ வேல்யூ ஆஃப் த லென்த் ராட் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மோர் அக்யூரேட், அக்யூரேட்னா கரெக்ட் ஆன்சருக்கு பக்கத்தில் எது இருக்குன்னு பாரு, ஓகேவா? நல்லா பார்த்தோன்னா 4.89, இங்கே பார்த்தோன்னா 4.86. ஸோ 4.89 சொல்லிட்டேன், சாரி. இந்த ஆப்ஷன் வந்து மனசுக்குள்ள வச்சிருந்தேன், அதனால எப்படி சொல்லிட்டேன், சாரி. ஸோ 4.80, 4.86. இங்கே எரர் எவ்வளோ இருக்குது? 0.06 எரர் இருக்கா? இங்கே பாரு, இங்கே எரர் எவ்வளோ இருக்க போகுதுன்னா, நல்லா பாருங்க, நான் சும்மா சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? 0.75. அப்போ 0, இங்கே 35, ஓகேவா? 35 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ரெண்டு சப்ராக்ட் பண்ணி இங்க வந்து எரர் வந்து தாறுமாறா இருக்க போகுது. இது வந்து நம்ம 4.4ன்னு கூட வச்சுக்குவோமே. 4.4ன்னு கூட சொன்னா கூட 0.4 எரர் இருக்குது. இங்க ரெண்டுத்துக்கு பாரு, சரியா? இங்க பார்த்தனா 0.01. ஸோ இங்க தான் இருக்கிறதுல சின்ன எரர் இருக்கு. அதனால இதுதான் என்னது மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாரு. இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் ரேண்டம் எரர் இஸ் 10 இன் சாரி இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் ரேண்டம் எரர் இஸ் 5% இன் 10 அப்சர்வேஷன். 10 அப்சர்வேஷன் இருக்க எரர் எவ்வளோ? 5% சொல்றாங்க. அப்போ 50 இதில் 50 அப்சர்வேஷன் எடுத்தா எரர் எவ்வளோ? ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நீ நிறைய ரீடிங் எடுத்துன்னு சொன்னா எரர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 5% எரர் வந்து 10 ரீடிங்க்கு, அப்போ X% எரர் வந்து 50 ரீடிங்ஸ்க்கு இருக்கும். நான் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டேன்னு சொன்னா 5/x இஸ் ஈக்குவல் டு 50/10. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1%, ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். நீ என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னா, ரேண்டம் எரர் பார்த்தன, ரேண்டம் வந்து உனக்கு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, ஓகேவா? சிஸ்டமேட்டிக் எரர் வேற. ரேண்டம் எரர்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நிறைய ரீடிங் எடுக்கணும்னு சொன்னா என் எரர் வந்து கம்மியா இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் சிஸ்டமேட்டிக் எரர், ஓகே? இது வந்து சிஸ்டமேட்டிக் எரர். 100 இதுல எடுத்தா எக்ஸ் வருது, அப்ப 10 அப்சர்வேஷனுக்கு எடுத்தா எவ்வளவு வரும்? சப்போஸ் வந்து இது ரேண்டம் எரர்னு அசியூம் பண்ணுவோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்னு மறந்துடுறேன், ஓகேவா? நான் ரேண்டம் எரருக்கு டிஃபைன் பண்ண போறேன். ரேண்டம் எரர்னு சொன்னா நல்லா பாரு, 100 அப்சர்வேஷனுக்கு எக்ஸ், அப்ப எக்ஸ் பார்த்தனா 100 அப்சர்வேஷனுக்கு, அப்போ 10 அப்சர்வேஷனுக்கு எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. அப்ப ஒய் வந்து 10 அப்சர்வேஷன் கேட்கறாங்க. அப்ப எக்ஸ் இங்க ப்ரொபோஷனல், ஓகேவா? நோ ப்ராப்ளம், டிவைட் பண்ணிட்டா ஓகே. எக்ஸ் பை ஒய் பார்த்தனா 10/100. அப்ப ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 10 டைம்ஸ் எக்ஸ் வரும். பட் இது கேஸ் எப்போ? இது வந்து ரேண்டம் எரர்ல ஒய்யோட வேல்யூ வந்து 10x வரும். எப்பனா ரேண்டம் எரர், அதாவது எரர் வந்து எதனால வருதுன்னு தெரியாது. அப்ப நான் ரீடிங் கம்மியா எடுத்தேன்னா எரர் வந்து அதிகமா இருக்கும். ஆனா இவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் பார்த்தனா அது ஒரு கான்ஸ்டன்ட், சரியா? நீ 10 ரீடிங் எடுத்தாலும் அதே தான், 100 ரீடிங் எடுத்தாலும் சரி, 1000 ரீடிங் எடுத்தாலும் சரி, அந்த எரர் வந்து கம்மியாகும். அது வந்து சிஸ்டமேட்டிக் எரர். மேபி இந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் இருக்கு பார்த்தியா, லீஸ்ட் கவுண்ட் எரர், இது பார்த்தனா சிஸ்டமேட்டிக் எரரோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின் பாரு, இஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன் MSD ஆஃப் த ஸ்க்ரூ வந்து 1 மில்லிமீட்டர், அப்போ 100 டிவிஷன் வந்து சர்க்குலர்ல இருக்கு. லீஸ்ட் கவுண்ட் என்ன? லீஸ்ட் கவுண்ட் பார்த்தனா வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் வெர்னியர் ஸ்கேல், ஓகேவா? ஸோ வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன், 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ? இஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆஃப் ஸ்க்ரூ வந்து 1 மில்லிமீட்டர், அப்போ 1 மில்லிமீட்டர்
நம்பர் ஆஃப் டிவிஷன் வெர்னியர்ல எவ்வளோ 100. அப்போ 100 சிம்பிளிஃபை பண்ணா 0.01 millimeter. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Question number 6 பாரு. If the time period of the oscillation of the pendulum is measured as 5.2 second using a stopwatch, அப்ப உன்னோட எரர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ எரர் வேணும்னு சொன்னா டெல்டா இ சரியா. ஸோ பெர்மிசிபிள் எரர் எவ்வளோ, ஸோ பெர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா எரர் பை ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100 இதானே கரெக்ட். பட் இங்கே வந்து எவ்வளோ எரர்னு சொல்லலை. அப்போ எரர் சொல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம லீஸ்ட் கவுண்ட்டை தான் எரராக எடுப்போம். அப்போ எரர் வந்து 1/2. டோட்டல் டைமிங் எவ்வளோ, டோட்டல் டைம் வந்து 2.5 செகண்ட்ஸ் ஓகேவா இன்டூ 100. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் 1/5 இன்டூ 100 அதாவது 20%. ஓகே 2 இன்டூ 2.5 வந்து 5 ஆயிரும். அப்போ 20%. அப்படி இல்லைன்னு இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். 1/5 1/2 எப்படி சொன்னால் 0.5/2.5. அப்போ இது 5 டேபிளில் 1 டைம், இது வந்து 5 டைம் இன்டூ 100. 100/5 பார்த்தோன்னா 20 தான் ஓகேவா. ஸோ எப்படி வேணும் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. த யூனிட் ஆஃப் பெர்சன்டேஜ் எரர். பெர்சன்டேஜ் எரர்னா என்ன, எரர் இன் த மெஷர்மெண்ட் பை ஒரிஜினல் மெஷர்மெண்ட் இன்டூ 100. அப்ப உன்னோட பெர்சன்டேஜ் எரருக்கு என்ன யூனிட் வரும், எனக்கு தெரிஞ்ச யூனிட்ல சேர மேல என்ன இருக்கு, மேபி நான் சொல்றேன்னு வச்சுக்க லென்த் டெல்டா எல்/எல் இன்டூ 100. நல்ல பாரு யூனிட் என்ன வரும், மேல மீட்டர்னு சொன்னா கீழே மீட்டர், அப்ப கேன்சல் ஆயிடும். அப்ப பெர்சன்டேஜ் எரர் வந்து யூனிட்லெஸ் ஆக தான் இருக்கும் ஓகேவா. இது பாரு, the percentage error in the measurement of mass and speed are 3% and 2%. அப்ப kinetic energy எவ்வளோ, kinetic energy யோட ஃபார்முலா என்ன, நல்லா பாரு half mv ஸ்கொயரா. மாஸ்ல இருக்க எரர் எவ்வளோ டெல், இப்ப எரர் வேணுமா, அப்ப எரர் இன் kinetic energy is equal to delta m by m plus ஸ்கொயர் இருக்கு, அப்ப 2 times delta v by v. அப்ப delta m by m எவ்வளோ 3% plus 2 into delta v by v எவ்வளோ 2%. அப்ப 3 plus 4 which is equal to 7%. ஓகேவா. There is an error of 2% in the measurement of the side of the cube. அப்ப வால்யூம்ல எவ்வளவு எரர்னு கேக்குறோம். வால்யூமோட ஃபார்முலா என்ன, கியூப்னு சொன்னதால இது வந்து a cube. அப்ப வால்யூம்ல இருக்கிற பெர்சன்டேஜ் எரர் வேணும்னு சொன்னா 3 times delta a by a. அப்ப 3 into delta a by a எவ்வளோ 2%. 2 அதாவது 6%. இந்த கொஸ்டின் பாரு, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா a ஸ்கொயர் b by c பவர் 1/3 d பவர் 3. இதுல ஏல இருக்க பெர்சன்டேஜ் எரர், பில சில டில அப்படின்னு சொல்லி எரர் கொடுத்துட்டாங்க. மினிமம் பெர்சன்டேஜ் எரர் எங்கல இருந்து கிடைக்குது, அப்ப நல்லா பாரு மினிமம் பெர்சன்டேஜ் எரர் பார்க்கணும்னா நல்லா பாரு ஏல எப்படி கிடைக்கும் 2 times delta a by a. ஆமாவா இல்லையா, 2 times delta a by a. பில பார்த்தனா delta v by b. சில பார்த்தனா 1/3 times delta c by c. டில பார்த்தனா 3 times delta d by d. கரெக்டா இல்லையா, இதானே கிடைக்கும். அப்ப எரர் வந்து ஏல பார்த்தனா 2 2s are 4, இங்க 2 இருக்குது, எரர் வந்து 2, அப்ப 2 2s are 4. பில பாரு 2%, அப்ப 2னு போட்டுக்கோ. சில பார்த்தனா 4/3, ஏன்னா 1/3 இருக்குது, டெல்டா சியோட எரர் வந்து 4, அப்ப 4/3 பிளஸ் இங்க பாரு 3 into இங்க எரர் வந்து 5, அப்ப 3 5s are 15. எதனால உனக்கு இருக்கிறதுல மினிமம் எரர் கிடைக்குது, 4ஆ 2ஆ 4/3ஆ 15ஆ, எனக்கு தெரிஞ்சு இந்த 4/3 தான் இருக்கிறதுல சின்ன வேல்யூ. இது எதுல இருந்து வந்துச்சு, சில இருந்து வந்த எரர். அப்ப சில தான் மினிமம் எரர் கிடைக்குது. எதுல மேக்ஸிமம் எரர் கிடைக்குதுன்னு கேட்டா என்ன பண்ணுவேன், டில தான் மேக்ஸிமம் எரர் கிடைக்குது. ஸோ டி வந்து இஸ் கான்ட்ரிபியூட்டிங் மோர் மேக்ஸிமம் ஃபார் த எரர். இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இன் an experiment refractive index of the glass was observed as, இந்த வேல்யூ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு. அப்ப அப்சல்யூட் எரர் எவ்வளோ, மீன் அப்சல்யூட் எரரோட வேல்யூ கேட்கறாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இதோட மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூ என்ன, எத்தனை ரீடிங் இருக்கு பாரு, 1 2 3 4 5 6 6 ரீடிங் இருக்கு. 1 பாயிண்ட், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீன் கண்டுபிடிச்சிக்கிறேன். 1.45 plus 1.56 plus 1.54 plus 1.44 plus 1.54 plus 1.53. எத்தனை ரீடிங் இருக்கு, 6, அதனால 6 ஆல டிவைட் பண்றேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 5 plus 6 11 11 15 15 23 24 25 26 26 carry 2 4 9 சரி 10
14, 20, 30. 30, carry 3. 1, 2, 3, 4, 5, 6. 6 plus 3, 9. 9.06 divide by 6. இதை simplify பண்ணு. எனக்கு தெரிஞ்சு 1.51 வரும். ஓகேவா? சரியா? 1.51 வரும். இப்போ என்னது ஒரு ரீடிங்ல இருக்க எரர் எவ்வளோன்னு பார்க்கலாமா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரீடிங்ல இது வந்து நான் என்னோட x1 வச்சுக்கிறேன். x1 x2. அப்போ x1ல இருக்க எரர் எவ்வளோன்னு பாரு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணு. இந்த வேல்யூயும் என்னோட அப்சல்யூட் வேல்யூ, அதாவது 1.45 minus 1.5. ஸோ எரர் வந்து நெகட்டிவ்ல வரும், பட் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுப்போம். ஓகே, அது பேர் தான் அப்சல்யூட். அப்சல்யூட் என்ன, மாட்லஸ். அப்போ 0.06. இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்த எரர். செகண்ட்ல பாரு 1.56 minus 1.51. அப்போ இது எவ்வளோ, 0.05. தேர்ட் கேஸ் பார்த்தோன்னா 1.54 minus 1.51. அப்போ எரர் எவ்வளோ, 0.03. 1.44 minus 1.51. இங்கே எரர் எவ்வளோ, 6 + 7, 0.07. நெக்ஸ்ட் பாரு 1.54 minus 1.51, 0.0. நெக்ஸ்ட் பாரு 1.53 minus 1.51. அப்போ எரர் எவ்வளோ, 0.02. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் வரும், நம்ம மாடலஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த எரர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி அதோட என்ன கேட்குறாங்க, சரி நல்ல பேர் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தியா, இந்த x1 இந்த மாடலஸ், இது பேர் தான் என்னது, அப்சல்யூட் எரர். பட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மீன் அப்சல்யூட் எரர். அப்போ மீன் ஆஃப் த அப்சல்யூட் எரர் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் மீன் ஆஃப் த அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றும் இல்லை வேல்யூ சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா, எஸ் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுக்கு மீன் எடுக்கணும். 6 + 4 வந்து வெயிட் பண்ணு, இது 10, ஓகேவா, 20, 25, 26, 26, 0.26 by 6. ஸோ அப்ராக்சிமேட்லி இது வந்து 0.04 கிட்ட வரும். 0.04. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தனா எனக்கு ஒரு சில கொஸ்டின்ல பார்த்தோன்னா ஆவரேஜ் கொடுத்துருவாங்க, அதாவது ட்ரூ வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ட்ரூ வேல்யூ கொடுத்துட்டா நீ இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்க தேவையில்லை. பட் ட்ரூ வேல்யூ கொடுக்கலன்னா என்ன பண்ணணும், நம்ம தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் தான் நம்ம ட்ரூ வேல்யூன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் அப்சல்யூட் வேல்யூ. அப்போ அப்சல்யூட் வேல்யூலேருந்து உனக்கு எரர் எவ்வளோ அப்படின்னா ஒரு வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஃபைனல் என்ன மீன் கேட்குறான், அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பார், இஃப் எக்ஸ்ல இருக்கு x is equal to a minus b, அப்போ பெர்சன்டேஜ் எரர் இன் x will be, நல்ல பாரு ரெண்டு வேல்யூல வந்து எரர் இருக்குன்னு சொன்னா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, டெல்டா z is equal to டெல்டா a plus டெல்டா b. இதான் என்னது, என்னோட எரரோட வேல்யூ. இன்டூ 100 போச்சுன்னா பெர்சன்டேஜ் எரர் இன்டூ 100. ஓகேவா? உனக்கு எங்கேயாச்சும் இந்த ஆப்ஷன் தெரியுதுன்னு பார்த்தா எங்கேயுமே உனக்கு ஆப்ஷன் தெரியல. கரெக்டா இல்லையா? ஏன்னா சாரி, இது பார்த்தோன்னா எரர் இன் இசட், இது பெர்சன்டேஜ் கிடையாது, ஏன்னா அவங்க பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ டெல்டா இசட் பை இசட் இன்டூ 100, இதுதான் பெர்சன்டேஜ். அப்போ டெல்டா இசட் பை இசட் பிளஸ் டெல்டா பி பை, சாரி ஆமாம், இங்கே டெல்டா ஏ பை இசட்னு வரும். டெல்டா ஏ பை இசட் பிளஸ் டெல்டா பி பை இசட் இன்டூ 100. இப்போ இந்த இசட், சாரி இங்கே இசட்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல பார்த்தோன்னா டெல்டா ஏ பை a minus b plus delta b by a minus b into 100. சரியா? ஸோ இது வந்து அடிஷன் கொடுத்தாங்க. ஓகே, அடிஷனும் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த லாங் ஸ்டெப் வரும். சப்போஸ் இதே கொஸ்டின்ல a into b கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அப்ப டெல்டா எக்ஸ் பை எக்ஸோட வேல்யூ என்ன வரும், டெல்டா a by a plus டெல்டா b by b into 100. கரெக்டா? டெல்டா a by a plus டெல்டா b by b into 100. ஏன், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன். பட் அடிஷனுக்கு பார்த்தோன்னா இதுதான் என்னோட எரர்ல இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோ, 2 times டெல்டா a by a plus டெல்டா b by b into 100. ஆப்ஷன் டி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நல்லா படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.